இதன் மூலம் ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு எதிராக கிடுகிடுன்னு உயரும். 56 ரூபாய்க்கு இருந்த டாலரை 96 ரூபாய்க்கு போயிட்டு டாலருக்கு எதிராக இந்திய மதிப்பு. கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு பெரிய பிரச்சனையாக சவாலாக இருக்கு. இதன் தட்டுப்பாட்டால் அதன் விலை அதிகரிக்க அதன் தாக்கம் இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு பெரும் சுமையாக அமைந்திருக்கிறது. இப்போ மறுபடியும் போர் ஆரம்பிச்சிட்டு நமக்கு ஒரு ஸ்கீம் அறிவிக்க போகிறாங்க. அது இந்த அறிவிப்புன்னு ஒரு வாரத்தில் வரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய நகையும் அதில் அடகு வைங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி சில நாட்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். தங்கத்தை நிறைய வாங்காதீங்க, வெளிநாட்டுக்கு செல்லாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம், எண்ணெயை கூட அதிகமாக பயன்படுத்தாதீங்க, உரத்தை கூட நீங்கள் அதிகமாக பயன்படுத்தாதீங்க, தேவையில்லாமல் சுற்றுலா செல்லாதீங்க, வெளிநாட்டுடைய டிவைஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்தையும் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்குங்க, இப்படி நிறைய சொல்லியிருந்தார். ஆனால் இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முன்னாடி இப்போ ஒரு அறிக்கை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாக இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அரசு சொல்லுது, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் அரசிட்ட ஒப்படைச்சிருங்க, உங்களுடைய நகைக்கான வட்டியை இந்திய மத்திய அரசு உங்களுக்கு தரும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதை நாம் உள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு மூல காரணம் என்ன, ஏன் இந்தியா இந்த விஷயத்தை இப்படி செய்யணும் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. சராசரியாக இந்தியாவுடைய ரூபாயினுடைய மதிப்பு இப்போ நம்ம பார்த்தா வரலாறு காணாத அளவில் ஒரு பெரிய சரிவை தான் சந்திக்குது. இப்போ ரூபாயினுடைய மதிப்பை யார் தீர்மானிக்கிறது, எதனால் இந்த மாதிரி சரிவு, இதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கும் இந்திய பிரதமர் இப்போது அறிவிச்சிருக்காரு. இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி சில விஷயத்தை, அரசாங்கத்தினுடைய நாணயத்தின் மதிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது தீர்மானிப்பார். சர்வதேச சந்தையில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு நாட்டினுடைய கரன்சி தேவைக்கான அந்த மதிப்பீடை பொறுத்தே அதன் மதிப்பு மாறுபடுது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு செய்தி சொன்னால், வெங்காயம் விலை அதன் தேவையை பொறுத்தும் வரத்துவை பொறுத்தும் தான். அதனுடைய நீட்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய தேவை அதிகமாகும். அதே மாதிரி ரூபாயுடைய மதிப்பும் அப்படித்தான். உலக அளவில் இந்திய ரூபாய்க்கான தேவை அதிகமாக இல்லை. அதனால் இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக 97 ரூபாய் ஆகிவிட்டது. கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? நம்ம அமெரிக்காவில் 55 ரூபா கொடுத்து 10 வருஷத்துக்கு வாங்கின ஒரு சாமானை இப்போ நாம் 97 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். இப்போ ஒரு விஷயம் என்னன்னாங்க, மற்ற நாடுகளின் நாணயங்களோடு ஒப்பிடுவதன் வழியாகத்தான் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ அமெரிக்க டாலருக்கு நான் 97 ரூபா 96 ரூபா இந்த மே மாதம், ஜூலையில் போன மாதம், அதுக்கு முன்னாடி கடந்த வருஷம் இதே வருஷம் 85 ரூபா இருந்துச்சு. இப்போ எவ்வளோ வந்திருக்கு? அதே ரூபா இன்னைக்கு 96 ரூபா. அதாவது இது இந்தியாவினுடைய பணவீக்கத்தை பொறுத்தது. இன்ஃப்ளேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு ரூபாய்க்கு என்னென்ன வாங்க முடிகிறது என்பதை சார்ந்தது. புரிஞ்சுக்கணுங்க. இதில் 2 விஷயம் இருக்குங்க. போன வருஷம் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இந்த வருஷம் 120 ரூபாய் ஆகலாம். அதே போல இந்தியாவினுடைய மதிப்பு தேவைகள் உலகளவில் குறைகிறது. ஏன்னா அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த ஏற்றுமதி இறக்குமதி என்னங்க, பெரும்பாலும் நம்ம நாட்டில் இந்தியாவுடைய பொருள்கள் பெரிய அளவில் இறக்குமதி தான் செய்கிறார்கள். இப்போ திருப்பூர் பனியன் தொழிற்சாலையை பார்ப்போம். இப்போ திருப்பூர் இருக்குல்ல, அந்த திருப்பூரில் பனியன் தொழிற்சாலையில் இருந்து ஆடைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்று செய்கிறாங்களா இல்லையா?
கோயம்புத்தூர்லேருந்து பம்ப்ஸ்லாம் வெளிநாடுகளுக்கு போகுதா இல்லையா? மஞ்சள் போகுது, நாமக்கல்ல என்ன போகுது, முட்டை போகிறது, குஜராத்திலேருந்து ஆபரணங்கள் போகிறது, இப்படி எல்லா பொருளும் போகிறது. அப்படி போகும்போது வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதன் உரிமையாளர்களுக்கு பணம் எதில் வரும் தெரியுமா? ஒன்று அமெரிக்க டாலரில் வரும், இல்லைன்னா யூரோவில் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டுக்கு முட்டை விற்று, பெனியன் கிளாத்தை விற்று, மஞ்சளை விற்று, இந்தியாவிலேருந்து போகிற எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் மருந்துகளை எல்லாம் விற்று அந்த டாலரை இந்திய ரூபாயாக மாற்றுவார்கள். இதனால் என்னாகும்? இந்தியாவுடைய ரூபாய்க்கு தேவை அதிகமாகும் நம்ம உள்நாட்டுக்குள்ள. இதன் மூலம் ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு எதிராக கிடுகிடுன்னு உயரும் என்றால் இன்னைக்கு 97 ரூபாய் இருந்தது 85 ரூபாய் நிற்கும். இன்னைக்கு போன வருஷம் 85, இன்னைக்கு 95. மோடி வரும்போது 56 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு மோடி 12வது வருஷத்தில் இன்னைக்கு 96 ரூபா ஆயிடுச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் விளக்கமாக கேட்டுக்கிடுங்க. ஒரு நாட்டின் மதிப்பு என்பது அவர்களின் கையிருப்பு, அந்நிய செலவாணி கையிருப்பு. வெளிநாட்டினுடைய டாலர் இந்தியாவிற்கு வருது. நம்ம நாட்டுக்கு எப்படி வருது? எக்ஸ்போர்ட் மூலம் வருது. இந்தியாவில் வேலை பார்க்கிறார்கள் அரபு நாடுகளில், அவர்கள் அனுப்புகிற அந்நிய பணம் இந்தியாவில் வந்து அது டாலரில் வந்து அல்லது அவங்க நாட்டுடைய மதிப்பில் வந்து யூரோவில் வந்து இந்தியாவில் என்ன செய்யுது? அது இந்திய ரூபாயாக மாற்றப்படுகிறது. மாற்றப்பட்டு ஏராளமான பணப்புழக்கம் வரும். அப்போ அயல் நாட்டில் இந்திய பொருட்களை விற்பது, அயல் நாட்டில் இந்தியாவினுடைய உழைக்கும் வர்க்கம் தங்கள் உழைப்பை அயல் நாட்டில் கொடுத்து அதை அந்த சர்வதேச டாலராக மாற்றி, அமெரிக்காவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், அரபு நாடுகளாக இருக்கலாம், இங்கிலாந்தாக இருக்கலாம், அங்கிருந்து இந்தியாவுக்கு மொத்தமாக தங்கள் உழைப்பின் மூலம் தாய் தந்தையருக்கு பணம் அனுப்புகிறாங்க. இந்தியாவிலிருந்து முட்டையோ, இந்தியாவிலிருந்து மளிகை பொருட்களோ, இந்தியாவிலிருந்து என்னெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அவ்வளவு அங்கே போய் அமெரிக்க டாலர்களாக உருமாறி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் நாம் ரூபாயா பார்க்கும்போது நிறைய பணத்தேவை அதிகரிக்கும். இந்தியாவுடைய டாலருக்கு எதிராக சர்வதேச சந்தையில் இந்திய மதிப்பு அதிகரிக்கும். ஆனால் நிலைமை இப்போ நம்ம என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல குறைவு, இம்போர்ட் தான் அதிகமாக இருக்குது. என்ன இம்போர்ட்டு? கச்சா எண்ணெய் வெளிநாட்டிலேருந்து நமக்கு நிறைய இம்போர்ட் ஆகுது. 88% தங்கம் நாம் வெளிநாட்டிலேருந்து வருது. எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் இதெல்லாம் நாம் அங்கிருந்து தான் இறக்குமதி செய்கிறோம். அப்படி செய்வதன் மூலம் இந்திய பணத்தை டாலராக மாற்றும்போது அதிக பணம் கொடுக்குறோம். உதாரணத்திற்கு ஒரு பொருளை $1 நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம்னு வைத்துக்கொள்வோம். இந்தியாவிலேருந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும் தெரியுமா? 97 ரூபாய் கொடுக்கணும் அல்லது 96 ரூபாய் கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு புரிந்து கொள்ளுங்கள். வெளிநாட்டிலிருந்து $10 அல்லது $100 ஒரு பொருளை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம பணம் எவ்வளோ கொடுக்கணும்? 9600 ரூபாய் கொடுக்கணும். ஆனால் அங்கே ஒரு $10 $100 தான். வெளிநாட்டில் $100, அமெரிக்காவில் $100 தான். ஆனால் இந்தியாவிலிருந்து நம்ம எவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியிருக்கு? 9700 600 கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது நம்முடைய பணம் வெளிநாடுகளில் டாலராக மாறுகிற போது மதிப்பை இழக்கிறது. அதே சமயம் நம்முடைய உழைப்பின் மூலம் அல்லது நம்முடைய எக்ஸ்போர்ட் மூலம் அந்த டாலர் நமக்கு வரும்போது இந்தியாவின் பண மதிப்பு அதிகரிக்கிறது. இப்போ புரியுதா? இப்போ கச்சா எண்ணெய் இறக்குமதி, அதே போல் ஏகப்பட்ட பணம். ஒரு பேரல் போன வருஷம் 6000, இந்த வருஷம் போகிறனால 7000. ஆக கச்சா எண்ணெய் இறக்குமதி நடைபெறுகிறது. அதே போன்று இந்தியா வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்லும்போது இந்தியாவினுடைய நம்முடைய பயணியாளர்கள் விமான நிலையத்தில் இந்தியாவினுடைய சல்லியை ரூபாயை கொடுத்து அந்த நாட்டின் நாணயமாக மாற்றுவார்கள். அது யூரோவாக இருக்கலாம் அல்லது டாலராக இருக்கலாம். இப்படி பல வகைகளும் செய்யும்போது ரூபாயினுடைய தேவை ரொம்ப குறைஞ்சிரும், அதன் மதிப்பு ரொம்ப குறையும். ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமாகும், பணத்தின் மதிப்பு குறையும். இந்தியா தனது எரிசக்தியில் 80% எரிசக்தி தேவைக்கு வெளிநாடுகளைத்தான், அயல் நாடுகளை சார்ந்திருப்பதால் அதிக அளவில் இறக்குமதி செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு டிசிஎஸ் கம்பெனி, ஐடி கம்பெனியை பார்ப்போம். டிசிஎஸ், நான் உங்களுக்கு ஒரு 4-5 கம்பெனி சொல்கிறேன். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், ஐடி இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இன்டர்நேஷ்னல், த கார்ப்பரேட் நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நாம் இந்தியாவிலிருந்து சர்வீஸ் ஓரியன்ட், இட்ஸ் நாட் அ மேனுஃபேக்சரிங் செக்டோரியல், சர்வீஸ் ஓரியன்டாக நாங்கள் மென்பொருள் சேவைகளை வழங்கி
அதற்கு பதில் கோடிக்கணக்கான டாலர்கள் இந்தியாவுக்கு நமக்கு சம்பளமாக வருது. சம்பளம் குறைவு தான், ஆனால் கோடிக்கணக்கான டாலர்கள் வருகிறது. நான் சொன்ன கம்பெனியை பாருங்கள், HCL கம்பெனி. முதலிருந்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்திய ஐடி கம்பெனியில் மறுபடியும் சொல்கிறேன், TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL ஐடி நிறுவனங்கள், இவங்க அனுப்பக்கூடிய சம்பளம் நம்முடைய சர்வீஸுக்கு வருகிற பல கோடி டாலர். இந்தியாவில் கோடி, மும்பை, கோவை, சென்னை, பெங்களூர், புனே, நாக்பூர், இப்படி எல்லா இடங்களிலும். அப்போ இந்தியாவில் டாலர் வந்து குவியும் போது அந்த டாலரை இந்திய பணமாக மாற்றித்தான் இந்தியாவில் செலவு பண்ண முடியும். அது நமக்கு பெரிய விஷயம். அதே மாதிரி கோடிக்கணக்கான பணம் அரபு நாடுகளில் இருந்து வருகிறது. கேரளாவில் கொச்சி, தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா. ஆகவே இந்திய பணம் தேவைக்கிறது. அந்த டாலரை மாற்றி இந்திய பணத்தை கொடுக்குறோம். வெளிநாட்டில் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம பணத்தை கொடுத்து டாலரை வாங்கும்போது நம்ம பணத்தின் மதிப்பு குறையுது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு அந்த நாடு எக்ஸ்போர்ட்டை, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும். சீனா எப்படி விழுந்துட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்தியாவினுடைய மென்பொருள் துறை, மென்பொருள்னால் உங்களுக்கு தெரியும், ஆப், அது இது மென்பொருள் தான் நிறைய தெரியுமே. இதுக்கு உலக அளவில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் இதனால் இந்தியாவில் பெரிய முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுகிறார்கள். இப்படி இந்தியாவுக்குள் வருகிற அமெரிக்க டாலர்கள் இங்குள்ள ஊழியர்களுக்கு மறுபடியும் தான் சம்பளமாக வழங்கப்படும் போது சர்வதேச சந்தையில் தான் நமக்கு டாலரை கொடுத்துட்டு இந்திய ரூபாயை அவர்கள் வாங்குவதால் ரூபாய்க்கான தேவை அதிகரிக்கிறது என்பதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் ஐடி நிறுவனங்கள் மூலம் இந்தியாவுக்கு வரும் டாலர்கள் அந்நிய செலவாணி இருப்பை பலப்படுத்துகிறது. அதே மாதிரி நான் சொன்னதுதான், வளைகுடா நாடுகள்லையும் நம்முடைய இந்திய தொழிலாளர்கள் இதை தான் செய்கிறாங்க. இந்த நாணய வரத்து இது ஒரு செக்டோரியல், இதோடு நிற்காது. அதே போன்று நாங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும். இப்போ நான் 2 துறை சொல்லியிருக்கேன். இப்போ இன்ஃபோசிஸ், விப்ரோவை தாண்டி அரபு நாடுகள்லேருந்து வருது. இதோடு நிற்கக்கூடாதுல்ல. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம் நாட்டு பொருட்கள், முருங்கைக்காயை ஏற்றுமதி பண்ணுறோம், எலுமிச்சம்பழத்தை ஏற்றுமதி பண்ணுறோம், நெல்லை ஏற்றுமதி பண்ணுறோம், நம் நாட்டில் இருக்கக்கூடிய அரிய பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம். அங்கே போய் அது டாலராக வரணும். திருப்பூர்லேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம், சூரத்லேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம், அகமதாபாத், கோவை, புனே, இந்த மாதிரி இடங்களில் உச்சபட்சம் இந்தியாவில் டிவைஸ், இந்தியாவுடைய மருந்து பொருட்கள் எல்லாம் இப்படி பண்ணும்போது டாலர்கள் இந்தியாவுக்குள் பெரும் அளவில் வரும்போது அல்லது யூரோ வரும்போது அது இந்திய பணமாக மாற்றும் போது நமக்கு மதிக்கும். ஆனால் இந்திய சல்லியை கொடுத்து நாம் இம்போர்ட் பண்ணும்போது, அமெரிக்கா எப்படி இருக்காங்க? அமெரிக்காவிலேருந்து இராணுவ தளவாடங்கள், அமெரிக்காவிலேருந்து போயிங் விமானங்கள், அமெரிக்காவிலேருந்து டெக் தொழில்நாட்சிகள், அமெரிக்காவிலேருந்து விவசாய இடுபொருள்கள், உரம் எல்லாம் அந்த நாடு செல்வமாகுது. சீனா மேனுஃபேக்சரிங் ஒரு சின்ன பொருளை கூட சீனாலேருந்து, குண்டூசிலேருந்து பின்னு வரைக்கும். அப்போ நம்ம நாட்டில் அதிக எக்ஸ்போர்ட் நடக்கணும். இந்த 12 வருஷமாக பெருசாக ஒன்றும் நடக்கலை. அதைத்தான் இப்போது நான் சொல்லலை, நடக்கலைங்கிறது. இந்த 12 வருஷமாக 56 ரூபாய்க்கு இருந்த டாலரை 96 ரூபாய்க்கு போயிட்டு, டாலருக்கு எதிராக இந்திய மதிப்பு இன்னும் அது 100 ரூபாய்க்கு மேலே போயிருக்கும். அது எப்படி நிறுத்துறாங்கன்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய பாண்டை விற்று அவங்க நிறுத்துறதை நாம் பார்க்குறோம். இதற்கு இடையில் அந்நிய நேரடி முதலீடானது நீண்ட கால திட்டங்களின் அடிப்படையில் தொழிற்சாலைகள், வணிகங்களில் செய்யப்படும் முதலீடாக இருப்பதால் அவற்றின் ஆயுட்காலம் அதிகம். இன்டர்நேஷ்னல் லெவலில் FDI, இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஷேர் பத்திரங்கள் செய்யப்படுவது அந்நிய தொகுப்பு முதலீடு, ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்கிறோம். இது நிலையற்றது, ஊகங்களின் அடிப்படையில் இயக்கக்கூடியது. இது உடனே எடுத்துருவாங்க. இந்த முதலீட்டாளர்கள் விரைவான லாபத்தை எதிர்பார்த்து நம்ம நாட்டுக்கு வருவாங்க. இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே ஐடி இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்குது, ஆனால் AI தொழில்நுட்பம் இல்லை. கொஞ்ச நாள் போட்டு ஷேர் எடுத்துருவாங்க. ஏதேனும் ஆபத்து என தெரிந்தால் அந்த பணத்தை அவர்கள் உடனடியாக முதலீடுகளை திரும்ப பெற்று கொண்டு போய்விடுவார்கள். அந்நிய தொகுப்பு முதலீடுகள் உள்ளே வரும்போது பங்குச்சந்தை உச்சத்துக்கு செல்லும், சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, மேற்காசிய போர் பதட்டம், கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு பெரிய பிரச்சனையாக சவாலாக இருக்குது. இதன் தட்டுப்பாட்டால் அதன் விலை அதிகரிக்க அதன் தாக்கம் இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு பெரும் சுமையாக அமைந்திருக்கிறது. இப்போ மறுபடியும் போர் ஆரம்பிச்சிட்டு பெரும் சிக்கலை நமக்கு ஏற்படுத்துது. இந்த நிலையில் டாலரின் மதிப்பு இப்போது கடந்த முறை 85 இருந்து இப்போது $100 மதிப்புள்ள ஒரு பிப்பாய்
8500 கொடுக்க வேண்டியது இருந்தது. இப்போ அதை ₹1000 கூட்டி $100 ஒரு பீப்பாயை 9600 கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம நிறைய பணத்தை இந்தியாவிலேருந்து கொடுக்குறோம். உங்களுக்கு புரியுதா? கடந்த $85 ஒரு டாலருக்கு மதிப்பு இருக்கும்போது 8500 கொடுத்தோம். இப்போ 9600 கொடுக்க வேண்டியிருக்கு. இது தவிர அமெரிக்காவினுடைய வட்டி விகிதங்கள் உயரவே. இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண முதலீட்டாளர்கள் இந்தியாவில் உள்ள பணத்தை எடுத்துட்டு எல்லாரும் வெளியேறிட்டாங்க. அதனால் இந்தியாவுடைய எஃப்டிஐனுடைய புல்லிங் அவுட் ஆஃப் பவுண்ட்ரி, நம் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பவுண்ட்ரியில் இருந்து இழுக்கப்பட்டு வெளியே சென்று விட்டது. இதுவும் ஒரு பெரிய அபாயம். இந்த மாதிரியான பல்வேறு அபாயங்களில் இந்தியா இப்பொழுது அயல்நாட்டு முதலீட்டாளர்கள் ரூபாய் மதிப்பில் தங்களுடைய சொத்துக்களை விற்றுவிட்டு இந்தியாவை விட்டு மிக மோசமான ஒரு களச்சூழலில் இந்திய ரூபாயின் மதிப்பு மிக மோசமாக சரிவதை தடுக்க இந்திய ரிசர்வ் வங்கி தலையிடுகிறது. ஆனால் ஓரளவுக்கு மேல் ரிசர்வ் வங்கியால் ஒன்றுமே செய்ய முடியாது. ரிசர்வ் வங்கி தனது இருப்பில் உள்ள டாலர்களை சந்தையில் விற்று தான் இப்போதான் நிறுத்துகிறாங்க. சந்தையில் இருக்கக்கூடிய ரூபாய்க்கான தேவையை அதிகரித்து அதன் வீழ்ச்சி வேகத்தை ஓரளவுக்கு ரிசர்வ் பேங்க் கட்டுப்படுது. இல்லைன்னா 100, 140, 150ன்னு போயிருக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மதிப்பு இருக்குது பாருங்கள். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாண்ட் இருக்கும், இன்டர்நேஷ்னல் பாண்ட். அந்த பாண்டை நாம் என்ன செய்கிறோம்? விற்று டாலரை இப்போ 96க்குள்ளே வச்சுருக்கோம். ஆனால் இந்த பாண்டை விற்கலைன்னு வைங்க, என்ன நடக்கும்? இன்னும் ஒரு டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் 110 ரூபா 120 ரூபா போயிடும். கதை முடிஞ்சுது. அந்நிய முதலீட்டாளர்களுக்கு இந்தியாவில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பு ஏற்படுத்தணும்னா இந்தியா உள்நாட்டினுடைய ப்ரொடக்ஷனை அதிகரிக்கணும். இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் அதிகரிக்கணும். நேயர்களே, தற்போது இந்த போர் நடவடிக்கையின் மூலம் இந்தியாவுக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது. நான் பேச வந்தது தங்கத்தை பற்றி, மத்திய அரசினுடைய ஸ்கீமை பற்றி பேச வந்தேன். ஆனால் டாபிக் மாறிட்டு இருந்தாலும் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து தங்கத்தை பற்றி இன்னொரு டாப்பிக்கில் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன். இந்தியாவுடைய அரசாங்கத்தினுடைய பாண்டு என்ன சொல்லுதுன்னு நாளைக்கு மறுநாள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்தியா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாட்டுடைய செல்வம் தங்கத்தினுடைய இருப்பு. ஒரு நாட்டினுடைய இம்போர்ட் அல்ல, எக்ஸ்போர்ட். ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டின் உழைப்பால், வெளிநாட்டின் பொருள் விற்பால் வரக்கூடிய அந்நிய செலவாணி முதலீடுகள், கையிருப்பு. நம்மகிட்ட இன்னைக்கு $700 பில்லியன் இருக்குது. அது காணாது நம்ம நாட்டை பொறுத்தவரை. இதெல்லாம் ஒரு நாட்டிற்கு வளர்ச்சி ஏற்படுத்தும். உள்நாட்டில் சந்தைகளில் ஊழலற்ற நிகழ்ச்சிகள். மக்களுக்கு ஒரு 10,000 ரூபாயை ஒதுக்கி ஒரு திட்டத்துக்குன்னா 10,000 போயிடணும். 10,000ல் 7,000 தின்னுனா மறுபடியும் கடன் வாங்கும். ஆக இந்தியாவினுடைய மதிப்பீடு குறையும். ஆகவே சிறு சிறு வியாபாரிகள் இருக்கிறாங்க பாருங்க, மதிப்பு கூட்டு வரியின் மூலம் இன்னைக்கு இந்தியாவில் உள்ள ஊறுகாய் எக்ஸ்போர்ட் பண்ணுறான், இந்தியாவில் உள்ள முருங்கைக்காய், இந்தியாவில் இருக்கக்கூடிய நவதானியங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரிசி, இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப புரட்சி, எல்லாவற்றையும் கீழிருந்து பூமியிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய அந்த அப்படி பண்ணக்கூடாது எக்ஸ்போர்ட். அதை மதிப்பு கூட்டாக உருவாக்கினால் நமக்கு பல வேலைகள். அதை எடுப்பதற்கு ஒன்று, அதை பற்றையில் உட்கார்ந்து அடிப்பதற்கு ஒருத்தர், அதை பேக் பண்ணுவதற்கு ஒருத்தர், இப்படியே மாறும். இப்படி பல துறைகள் செக்டோரியலாக சீனா வந்தது. நாம் என்ன செய்கிறோம்? கீழே இருந்து அள்ளி அப்படியே சைனாவுக்கு அனுப்பிவிடுறோம், அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம். அவன் நம்மள்கிட்ட வாங்கின அருவாளாக மாற்றுறான், கத்தியாக மாற்றுறான், இரும்பு தண்டவாளமாக மாற்றுறான். இதெல்லாம் இந்தியர்களுக்கு செய்வதற்கு நிறைய ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அரசு வழி ஏற்படுத்துவதில்லை. நம்மகிட்ட முதலீடும் இல்லை. ஒரு அபாயமான காலகட்டம் தான். கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பில்லில் ரொம்ப அதிகம் 14 லட்சம் கோடி, 12 லட்சத்துலேருந்து 14 லட்சம் கோடி வரை குரூட் ஆயில் தான். இந்த குரூட் ஆயிலுக்கு நிறைய பணத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். 14 லட்சம் கோடிக்கு எவ்வளோ டாலர் நம்ம வாங்கணும், எவ்வளோ டாலருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு நினச்சி பாருங்கள். அவ்வளவு பணமும் கொடுக்கும்போது நம்ம நாடு ரொம்ப அபாயகரத்தில் இருக்குது. அதான் மோடி சொன்னார். இப்போ இவ்வளோ சிக்கலில் இருக்குங்கிறத இப்போ சொல்கிறேன். இதற்காக இந்திய அரசாங்கம் நமக்கு ஒரு ஸ்கீம் அறிவிக்க போகிறாங்க. அது அந்த அறிவிப்புன்னு ஒரு வாரத்தில் வரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய நகையும் அதில் அடகு வைங்க. அரசாங்கம் அதற்கு உங்களுக்கு பாண்டு கொடுத்து வட்டி தரப்போவதாக அறிவித்திருக்கிறது. அது குறித்து நான் அடுத்த செய்தியில் இதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு தருகிறேன். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.